கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புலிகள் கட்சியின் முதன்மை செயலாளர் கரு சித்தார்த்தன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். வெல்லும் தமிழ்நாடு மாநாடு கரூரில் நடக்க இருக்கிறது. ஏற்கனவே பல மாநாடுகள் தமிழ் புலிகள் கட்சி நடத்தியிருந்தாலும் இந்த மாநாட்டுக்கு ஒரு கூடுதலாக சிறப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கருத்துக்கள் வர பார்க்க முடியாது. மக்களும் இந்த மாநாட்டிற்கு வருவதற்கு தயாரா இருக்காங்க. பலாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ள இருப்பதாக தகவல் வருது. தற்போது வெல்லும் தமிழ்நாடு மாநாடு எதற்காக சார் திட்டம் நடத்துறீங்க? தமிழகத்தில் தமிழக முதலமைச்சர் தமிழக உரிமைகளுக்காக பல்வேறு நிலைகளில் போராடி வருவதையும் சட்டப்படி அந்த உரிமைகளை பெறுவதற்கு போராடி வருவதையும் மக்கள் மன்றத்தில் அன்றாட மத்தியில் ஆளுகின்ற அரசால் தமிழகம் எவ்வாறு பாதிக்கப்படுகிறது என்பதையும் அன்றாட ஊடகங்களிலும் செய்தித்தாள்களிலும் நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழக அரசு மட்டும் தனித்துவமாக இதை எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. காரணம், ஆளுகின்ற திமுக அரசு மட்டும் இதில் பாதிப்படைவது இல்லை. தமிழகத்தில் வாழும் சுமார் 10 கோடி மக்களுக்கு மேல் உள்ள மக்களுடைய உரிமைகள் இதில் பாதிக்கப்படுகிறது. குறிப்பாக அனைத்து ரீதியிலான மக்கள், கல்வி படிக்கின்ற மாணவர்கள், விவசாயம் செய்கின்ற விவசாயிகள், இனியும் படித்துவிட்டு வேலை பார்த்து வரும் மாணவர்கள், இப்படி இளைஞர்கள் அனைவருமே பாதிக்கப்படுகின்றார்கள். ஆகவே தமிழ்நாடு அரசுக்கு பொதுமக்களாகிய நாமும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அப்படித்தான் தமிழ் புலிகள் என்ற கட்சியை நடத்தி வரும் அதன் தலைவர், புலிகளின் தளபதி, தமிழ் புலி கட்சியினுடைய தலைவர் நாகை திருவள்ளுவன் அவர்களும் இந்த அரசிற்கு நாம் ஒரு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த மாநாட்டை நடத்துவதற்கு முன் வந்துள்ளார். தமிழ் புலிகள் கட்சி ஏற்கனவே சமூக தளத்தில் பல்வேறு மாநாடுகளை நடத்தி காட்டியுள்ளது. அந்த மாநாடுகள் அத்துணையும் தமிழ் சமூகத்திற்கு, இந்த தமிழ் மாநில மக்களுக்கான ஒரு பிரச்சனையாகத்தான் அந்த மாநாடுகளை நடத்தி உள்ளோம். உதாரணமாக சுயமரியாதை மாநாடு, மத நல்லிணக்க மாநாடு, சமூக நீதி மாநாடு, மாநில உரிமை மீட்பு மாநாடு, இது போன்ற பல்வேறு மாநாடுகளை நடத்தியுள்ளோம். இதில் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் மாநில உரிமை பாதிக்கப்படுவதை நாம் வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்க முடியாது. அதற்காக தமிழ் மாநிலத்தினுடைய உரிமையை நாம் வென்றெடுக்க வேண்டும். தமிழ் தேசியம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு தனித்துவம் பெற்ற ஒரு மாநிலமாக, நிலமாக இருந்து வருகிறது. நாம் அத்துணை ரீதியிலும் அனைத்து விதங்களிலும் ஒரு கம்பீரமான இனமான தமிழ் இனம் ஏன் மண்டியிட்டு மாநிலத்தின் உரிமைகளை இழக்க வேண்டும் என்றுதான் இந்த தமிழர் இனத்தின் தலைவர், மறைந்த முதல்வர் கருணாநிதி அவர்கள், அதன் பின்பு தமிழகத்தை ஆண்ட மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் இருந்து உரிமைகள் பாதிக்கப்பட்டு வருகிறது. இதில் பிரத்யேகமாக மறைந்த முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அந்த பாதிக்கப்பட்டதை உணர்ந்து மாநில உரிமைகளை நசுக்க பார்க்கிறார்கள் என்று மத்தியில் ஆளும் பாரத பிரதமர் மதிப்பிற்குரிய மோடி அவர்களை ஒரு முறை
மோடியா இந்த லேடியா என்று பார்ப்போம் என்றெல்லாம் சபதம் கொடுத்தார்கள். அந்த அளவிற்கு மாநிலத்தின் முதல் குடிமகன் ஆன முதலமைச்சர்கள் வருந்தும் நிலை ஏற்பட்டது. அதன் பின்பு நீதி கட்சியின் வழியாக வந்த முன்னாள் மாநில மறைந்த மதிப்பிற்குரிய டாக்டர் கலைஞர் அவர்களும் பல்வேறு உரிமைகள் பாதிக்கப்பட்டதை உணர்ந்து பல்வேறு நிலைப்பாடுகளில் இந்த மத்தியில் ஆளும் பிஜேபி அரசை எதிர்த்துள்ளதை நாம் பார்த்துள்ளோம். டாக்டர் கலைஞர் அவர்கள் மாநில முதலமைச்சர்களுக்கு உரிமை வேண்டும் என்று சுதந்திர தினத்தன்று தேசிய கொடியை மாநில முதல்வர்கள் தான் ஏற்றுவார்கள் என்று உரக்க குரல் கொடுத்ததின் காரணமாக அந்த நிலைப்பாடு மாற்றப்பட்டு அது அன்றையிலிருந்து இன்று வரை மாநில முதல்வர்களுக்கு அந்த கௌரவம் கிடைக்கப்பெற்று கொடியேற்றி வருகிறார்கள் என்பதை நாம் மறுக்க முடியாது. இப்பொழுது தமிழ் புலிகள் கட்சி இந்த வெல்லும் மாநாட்டை ஏன் ஆரம்பித்திருக்கிறோம் என்றால், தமிழ் இனம் நீதி கட்சியிலிருந்து அந்த பிராமணியத்தை ஆரியத்தை எதிர்த்து வந்தது. காரணம், அவர்கள் ஒரு தேசத்தை இந்துத்துவ தேசம், இந்திய தேசம் என்றெல்லாம் பல்வேறு வார்த்தைகளில் உச்சரித்து இந்தியா முழுவதும் பல்வேறு சாதிகள் உருவானதற்கு ஆயிரக்கணக்கான 4000க்கும் மேற்பட்ட சாதிகளை உருவாக்கி விட்டார்கள். கீழானவன் மேலானவன் என்று சொல்லி வர்ணாம்சங்களில் பல்வேறு சாதிகள் உள்ளது. மாநிலத்திற்கு மாநிலம் சாதிகள் வேறுபட்ட பெயர்களில் உச்சரிக்கப்பட்டு ஒரு சாதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நிலைப்பாடு உருவாகி உள்ளது. தமிழகத்திலே குறிப்பாக தமிழர்கள் பல்வேறு மொழிகள் பேசப்பட்டாலும் பல்வேறு இனங்கள் இருந்தாலும் தமிழர்கள் தமிழ் மொழியை ஏற்று தமிழ் மொழி செம்மொழி என உணர்ந்து தமிழர்களாய் ஒன்று திரண்டு தமிழகத்தை வளப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழகம் மற்ற மாநிலங்களை விட முன்மாதிரியாக ஆட்சியில் இருந்து வருவதை நாம் பார்த்துள்ளோம். உதாரணமாக, தமிழகத்தில் இருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு இந்த நீதி கட்சியின் வழியாக வந்த திமுக அரசு பல்வேறு திட்டங்களையும் பல்வேறு சலுகைகளையும் அளித்து வருகிறது. நாம் மாநிலத்தில் வரிகளை பெற்றாலும் மாநில அரசு இந்த மக்களுக்கு உரிய பணத்தை மத்திய நிதியை வழங்குவதில் வஞ்சகம் செய்கிறது. உதாரணமாக, கல்விக்கு வழங்கப்படும் நிதி, விவசாயிகளுக்கு வழங்கப்படும் நிதி என்று பல்வேறு நிதிகளை வழங்காமல் வஞ்சிக்கப்படும் தமிழகமாக தமிழகம் இருந்து வருகிறது. உதாரணமாக, இனியும் அதிகமாக ஒன்றை சொன்னால், மக்கள் பிரதிநிதித்துவம் யார் இந்த இந்தியாவில் ஆளுமையில் இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஓகே, மாநில அரசு மத்திய அரசு என்று இரு அரசுகளும் ஓட்டுரிமை பெற்று மக்கள் பிரதிநிதித்துவ வாய்ப்பு கிடைக்க பெற்று ஆட்சியில் அமர்வார்கள். நாடாளுமன்றத்தில் அதிகமான தொகுதிகள் வட மாநிலங்களுக்கு வர வேண்டும் என்று திட்டமிட்டு மக்கள் தொகையை கணக்கிட்டு மக்கள் பிரதிநிதிகளை அதிகப்படுத்தும் விதமாக வட மாநிலங்களுக்கு
சலுகைகள் அளிப்பது போல் தெரிகிறது. மத்திய அரசிடம் விவரம் கேட்டால் மக்கள் தொகை அதிகமாக உள்ள மாநிலங்கள் என்று சொல்லுகிறார்கள். தமிழகத்தில் அந்த மாநிலங்களைப் போல் மக்கள் தொகை குறைந்துள்ளது என்றால் என்ன காரணம்? அதே மத்திய அரசு மக்கள் தொகை கட்டுப்பாடு திட்டம் கொண்டு வரும் பொழுது ஒவ்வொரு மாநிலங்களும் மக்கள் தொகை குறைப்பு திட்டத்தை, குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை தீவிரமாக அமுல்படுத்த வேண்டும் என்று சொன்னதின் அடிப்படையில் அந்த மாநிலங்கள் மத்திய அரசின் உத்தரவை மதித்து, ஆணையை மதித்து மக்கள் தொகை அதிகமாக்காமல் செய்தது. இப்பொழுது ஆளுகின்ற பிஜேபி அரசு மக்கள் தொகை குறைவு என்று சொல்லுகிறது. அதே அரசுதான், மத்திய அரசுதான் மக்கள் தொகை குறைக்க வேண்டும் என்று சொல்லுவது. ஆக மக்கள் பிரதிநிதி தேர்ந்தெடுப்பதில், எம்பி சீட் வழங்குவதில் இதை அவர்கள் காரணம் காட்டி எம்பி சீட்டை தமிழகத்திற்கு குறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழகம் பிஜேபி அரசு சொல்லுவதை கேட்பதில்லை, அதற்கு கட்டுப்படுவது இல்லை என்றெல்லாம் நினைத்துதான் சட்டங்கள் மூலமாக பல்வேறு கண்டிஷன், நிபந்தனைகளை போட்டு குறைப்போம் என்று சொல்லி டாக்டர் புரட்சியாளர், இந்தியாவின் சட்ட மாமேதை, உலகம் போற்றும் மாபெரும் தலைவர், அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்கியவர், அவர் எழுதிய சட்டத்தையே நாம் மாற்ற வேண்டும். காரணம், இந்த சட்டம் அனைவருக்கும் பொதுவானதாக இருக்கிறது. நாம் இந்த சட்டத்தை கையில் எடுத்தால் நிச்சயமாக நாம் நினைக்கின்றதை சாதிக்க முடியாது. ஆகவே அம்பேத்கர் எழுதிய சட்டத்தையே மாற்ற வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது சட்டத்தில் மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். கடைசியாக தொழிலாளருடைய சட்டத்தை கூட மாற்றியதை நாம் பார்க்கின்றோம். இதுபோல் சட்டங்களை மாற்றி இந்த மக்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை கிடைக்க விடாமல் செய்ய வேண்டும் என்று ஒரு குறிக்கோளை எடுத்து இந்த மக்களுக்கு தீங்கு விளைவிக்கின்ற செயல்களை மத்திய அரசு செய்து வருகிறது. ஓகே, உயர்வு தாழ்வுகளை படைக்கின்ற விவரங்களை கடவுளின் பெயரால், கடவுளுக்குத்தான் அனைத்து விதமான பவர் இருக்கிறது என்று சொல்லி மூட நம்பிக்கைகளை பூத்துகின்ற விதமாக பல்வேறு சடங்கு சம்பிரதாயங்களை புகுத்தி இந்த மக்களுக்கு இந்து ஆட்சி, இந்துத்துவ ஆட்சி, இதுதான் சரியான ஆட்சி, மனு தர்ம ஆட்சி, மனு தர்மம் தான் நமக்கு சரியான ஒரு வழிகாட்டி, அல்லது இந்த மக்களுக்கான ஒரு சரியான நிலைப்பாடை எடுக்கக்கூடியது என்றெல்லாம் பிரச்சாரங்கள் மூலமாக மூட நம்பிக்கைகளை புகுத்தி கடவுள் நம்பிக்கையை ஏற்படுத்துவது போல் தமிழக மக்களை ஏமாற்ற பார்க்கின்றார்கள். ஆனால் நீதி கட்சியின் வழிவந்த தமிழர்கள், பெரியாரின் மாணவர்களாக, பெரியாரின் வாரிசுகளாக இருக்கின்ற இந்த மக்கள் பெரியாரின் தத்துவங்களை படித்து, புரட்சியாளர் அம்பேத்கர் தத்துவங்களை படித்து, காரல் மார்க்ஸ் அவர்களின் தத்துவங்களை படித்து, எந்த ஆட்சி தமிழகத்திற்கு சரியாக இருக்கும், எந்த சித்தாந்தம் தமிழகத்திற்கு சரியாக இருக்கும் என்றெல்லாம் சொல்லி தமிழகத்தில் ஒரு காலமும் பார்ப்பனியம், ஆரியர் ஆட்சி வேர் ஊன்றக்கூடாது என்று சொல்லி அவர்கள் முழுக்க முழுக்க தமிழர்களுக்கான சித்தாந்தத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். தமிழர்களுடைய சித்தாந்தங்களை அவர்கள் ஐயன் திருவள்ளுவர், புத்தர், இனியும் பல்வேறு தமிழ் அறிஞர்கள் சொல்லியதை கடைபிடித்தும் நீதி கட்சியின் வழிவந்த
அனைத்து நீதி கட்சியின் அறிஞர்கள், நீதி கட்சியை வழிநடத்தக்கூடிய சித்தாந்தங்களை சொல்லி வைத்ததை எடுத்துக்கொண்டு இன்று தமிழகத்தில் அரசியல் பார்வையோடு அவர்கள் எந்த அரசு இந்த மக்களுக்கான அரசு என்பதை மக்களே தேர்ந்தெடுக்கின்றார்கள். அதனுடைய உதாரணம்தான் தமிழகத்தில் 10 ஆண்டுகளாக பிஜேபி அரசு கால் ஊன்ற நினைத்தும் அவர்கள் ஆட்சியில் தமிழகத்தில் அமர முடியவில்லை. இது நாம் எடுத்துக்கொண்டு தொடர்ந்து தமிழகத்திற்கு எந்த ஆட்சி சரியாக இருக்கும், யாருடைய சித்தாந்தங்கள் தமிழகத்திற்கு சரியாக இருக்கும், தமிழினத்திற்கு சரியாக இருக்கும் என்றெல்லாம் சொல்லி இந்த மாநாட்டை நம்முடைய தலைவர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உடைய தலைவர் நாகை திருவள்ளுவன் அறிவித்தவுடன் மிக தீவிரமாக அனைத்து மக்களையும் இந்த மாநாட்டினுடைய சித்தாந்தம் கொண்டு சென்று இந்த மாநாட்டை திரட்டி இந்த மக்களுக்கு ஒரு நல்ல செய்தியை நாம் அறிவித்து இந்த மக்களை வெல்லும் தமிழ்நாடு, ஏன் தமிழ்நாட்டில் நாம் இந்த மாநாட்டை வெல்ல வைக்க வேண்டும், தமிழ்நாட்டை வெல்ல வைக்க வேண்டும் என்ற புரிதலோடு அவர்களிடம் செய்தியை சொல்ல வேண்டும் என்பதற்காக வெல்லும் தமிழ்நாடு என்ற ஒரு தலைப்பில் இந்த மாநாடை நடத்துகின்றோம். நிச்சயமாக வந்தார்கள் தமிழர்கள், வென்றார்கள் தமிழர்கள் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கும் என்பதால் இந்த மாநாட்டின் மூலமாக நிச்சயமாக தமிழ்நாடு வெல்லும். இந்த மாநாட்டின் தலைவர் திமுக அரசிற்கு ஆதரவு அளிப்பது நிச்சயம், அதில் எதுவும் மாற்றமில்லை. அதே மாதிரி இந்த எளிய மக்களுக்கு பாடுபட்டு வரும் அனைத்து மேம்பாட்டு செயல்களில் ஈடுபட்டு எளிய மக்கள் மேம்பாட்டு அடைய செய்ய வரும் அரசும் கடைக்கோடியில் இருக்கின்ற இந்த மக்களுக்கு தேவையான உரிமைகளையும் சலுகைகளையும் வாய்ப்புகளையும் கொடுப்பது போல் அரசியலிலும் இந்த எளிய மக்களான தமிழ் புலி கட்சியினுடைய கட்சியில் இருக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அனைத்து அரசியல் உரிமைகளையும் கொடுத்து அவர்களுடைய குரலும் சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் ஒலிக்க அவர்களுடைய உரிமைகளையும் பெற இந்த அரசு ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மாநாட்டின் மூலமாக இந்த வேண்டுகோளை வைத்து நிறைவு செய்கிறேன். நன்றி.